Hi friends, welcome to our channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2023 வந்த மூன் கார்டன் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி மட்டும் இல்லை, கொஞ்சம் ஹாரர் வைப்புமே கொடுக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு மூவி தான். சேம் டைம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 5 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸோட அப்பியரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதை பார்க்குறாங்க இருக்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு பயங்கரமாக போய் கத்திக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ஸ்டேஸில் ரன் ஆகுறா. கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஃபார்முக்கு மாறிட்டா. அதாவது அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அவளே பார்த்துட்டு இருக்கா. ஆனால் யார் கண்ணுக்கும் அவளுக்கு தெரியாது. அதே சைடு அவள் பேச ட்ரை பண்ணாலும் யாருக்குமே அது கேட்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ஃபார்முக்கு மாறிட்டா. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டுக்குள்ளே ஸ்டக் ஆகிட்டா. ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி. அந்த வேர்ல்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மோக்காக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். சேம் டைம் என்டையர் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பியானோ சவுண்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பியானோ சவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாரர் வைப்பு கொடுக்கும். இப்போ அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே போனதுமே ஒரு கோஸ்ட் மாதிரி ஒன்று அந்த குட்டி பொண்ணை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சேம் டைம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய சீக்வன்ஸுமே இருக்கும். ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த பொண்ணு விழுந்ததும் திடீர்னு எந்திரிச்சிருவா. எந்திரிச்சு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் கூட ரிவரில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய சீன் மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸில் ஹெவன் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்போட ஒரு டிஃப்ரெண்ட்டான மிஷின் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டுக்கு வர மாதிரி இருக்கும் காட்டுவாங்க. சேம் டைம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட்டுக்கான அப்பியரன்ஸ் இருக்கும். அந்த கோஸ்ட் வர சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரியலாகவே அது ஃபுல் வியூ காட்ட மாட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும் அது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.